ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கணிதம் பயமில்லை. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ்க்கு நடுவால் இருக்கிற ஒரு ரேஷனல் நம்பரை எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு 1.8, 1/3 மற்றும் 5/9 ஆகியவற்றுக்கு இடையே உள்ள விகிதமுறை எண்களை கண்டுபிடி. அதாவது 1/3க்கும் 5/9க்கும் நடுவால் இருக்கிற ஒரு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2க்கும் 5க்கும் நடுவால் இருக்கிற ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும்னா நம்ம 2க்கும் 5க்கும் நடுவால் இருக்கிற நம்பர் 4ன்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிக்கணும். ஆனால் ரேஷனல் நம்பருக்கு நடுவால் இருக்கிற இன்னொரு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சராசரி, அதாவது ரெண்டு நம்பருக்கும் உள்ள ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ்னா ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். சராசரி 1/3 மற்றும் 5/9 ரெண்டுக்கும் உள்ள சராசரி கண்டுபிடிக்கணும். அதுக்கு 1/3 + 5/9, 1/3யும் 5/9 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதுல இருந்து 1/2 நம்ம வெளியே எடுத்துக்கிறோம். வெளியே எடுத்துட்டு ப்ராக்கெட் உள்ள மட்டும் இப்போ நான் தனியாக எழுதுறேன். 1/3 + 5/9. இப்போ என்ன பண்ணணும்னா எப்பயுமே நான் ப்ராக்கெட் உள்ளதை ஃபர்ஸ்ட் அந்த இதை செய்யணும். ஸோ 1/3யும் 5/9 ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு வர்ற ஆன்சரோட தான் நம்ம என்ன பண்ணணும், 2 டிவைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ரெண்டையும் ஆட் பண்றதுக்கு அதோட டினாமினேட்டர் சேமா இருக்கணும். 1ல 3 இருக்கு, இன்னொன்னுல 9 இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டையுமே டினாமினேட்டர் சேமா சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ 1/3க்கும் 5/9க்கும் இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சு டினாமினேட்டர் ஒரே இதாக ஆகினதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ 3க்கும் 9க்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். 1 3 is 3, 3 3s are 9. நெக்ஸ்ட் டேபிளில் போட்டாலும் 3 தான் வரும். ஸோ நம்ம எல்சிஎம் = 3 × 1 × 3 எழுதிக்கிறோம். இப்போ 3 3s are 9. இப்போ 3க்கும் 9க்கும் உள்ள எல்சிஎம் என்னது 9. இப்போ 1/3 இந்த 3 இருக்கிற இடத்துல நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணுறோம், 9. இப்போ 3 எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 9 கிடைக்கும், 3. ஸோ 3 3s are 9. ஸோ டினாமினேட்டர் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். நியூமரேட்டர் டினாமினேட்டர் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 3 3s are 9, 1 3 is 3. நெக்ஸ்ட் நம்பர் என்னது 5/9. 5/9 இப்போ டினாமினேட்டரில் இதில் 9 இருக்குது. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை, அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நமக்கு டினாமினேட்டர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ நமக்கு என்ன நம்பர் கிடைச்சிருக்கு, 1/3க்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3/9. அதை நம்ம ப்ராக்கெட்டில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். 1/3க்கு பதிலாக 3/9 போட்டுக்கணும், ப்ளஸ் 5/9. இப்போ நம்ம டினாமினேட்டர் சேம் ஆக்கிட்டோம். ஸோ 1/2 இன்ட்டு ஒரே காமனாக ஒரு 9 மட்டும் போட்டால் போதும் டினாமினேட்டரில். மேலே நியூமரேட்டரில் என்ன இருக்குது, 3 + 5. எப்பயுமே நியூமரேட்டரில் இருக்கிற நம்பர் மட்டும்தான் ஆட் பண்ணணும், டினாமினேட்டரில் நம்பர் ஆட் பண்ணக்கூடாது. அப்போ 1/2 மேலே ஆட் பண்ணோன்னா 3 + 5 8. கீழே டினாமினேட்டரில் இருக்கலன்னா என்ன, அதை அப்படியே போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த 2வையும் 8ஐயும் நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். எப்பயுமே நியூமரேட்டரில் இருக்கிற நம்பரையும் டினாமினேட்டரில் இருக்கிற நம்பரையும் தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். அதை நியூமரேட்டர் அண்ட் நியூமரேட்டர் கேன்சல் பண்ண முடியாது, டினாமினேட்டர் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 1 2 is 2, 4 2s are 8. இதில் நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம். கேன்சல் பண்ணும்போது இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 4/9. இப்போ 1/3க்கும் 5/9க்கும் நடுவால் நமக்கு கிடைச்சிருக்கிற ரேஷனல் நம்பர் 4/9. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மேக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.